உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க என்ன கரடியா சிங்கமா புலியா? மனுஷன் இல்ல, நான் உனக்கு கெடுதல் தானே பண்ணுனேன். அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல இந்த காட்டு வழி என்ன கூட்டு போய்கிட்டு இருக்க? நீங்க மிருகமா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்க மாட்டீங்களே. உங்க கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வந்திருக்குன்னு அவசியமே இல்லையே. எப்போ மன கசந்து கதறி கதறி அழுதீங்களோ அப்பவே நீங்க நல்ல மனுஷன் தான். அந்த நம்பிக்கையில தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போலாம். நல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் பயணி குடிச்சது இல்ல? இல்ல, ஆனா லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஓ, பயணி செம்ம டேஸ்டா இருக்கும். என் கூட சுத்துவாள மீனா, அது அப்பதான் பயணி வருவாங்க. ஓ அப்படியா? ஆமா, அங்க பணக்காடு இருக்கு. அங்க போய் குடிச்சோம்னா ஒரு கிளாஸ் 1 ரூபா தான். அதே ஊருக்குள்ள வந்துட்டா 1 ரூபா. வா, 50 காசு கண்ணி எக்ஸ்ட்ரா போய்கிட்டு இருக்க. இல்ல, நான் போனா எனக்கு சும்மா தான் தருவாங்க. ஏன்னா அவிய மவுளும் நானும் ஒன்னா தானே சொத்துதோ, அதனால. இன்னொன்னு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்கிறவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால கூட குறைச்சு தருவாங்க. சரி, இங்க வந்து அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தான் பனங்கட்டுக்கு போகணும். முட்டலுக்கு தண்ணி இருக்கும், பார்த்து வாங்க சரியா? ஃபேன் நினைச்சிருமே. கொஞ்சம் மேல வசதிக்கிடுங்க. சரி. தண்ணி பம்பெல்லாம் கிடக்கும், பார்த்து வாங்க சரியா? உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இல்ல? அது கூட பிறந்து வந்த மாதிரி வளர்ந்தாச்சு. இனி என்ன பார்த்து இப்படி பயம் வரும்? புதுசா பார்க்கறதுக்கு தான் பயம். பிறந்தல இருந்து பார்த்ததுக்கு பயம் இருக்காது. ஓ அப்படி. பிறந்தல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது எப்படி பயம் வரும்? கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளைதான் நீ. ஆமாமா, எல்லாரும் அப்படிதான் சொல்வாங்க. ஆனா நீ பேசுற பேச்சுக்கும் நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் உன் தோட்டத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா, எங்க ஊர்க்காரங்க கூட என்ன பார்த்து சைனாக்காரி சப்பாக்காரின்னு தான் சொல்வாங்க. ஆமா, அப்படியே மூஞ்ச நல்லா உத்து பாருங்க, சப்பான் காரி மாதிரியே இருக்கும். ஆமா. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் கருப்பு தான். நான் எப்படி இவ்வளவு வெள்ளையா பிறந்தேன்னு எங்க அம்மைக்கு எங்க அப்பாக்குமே தெரியல. நானும் ஊர்ல மட்டும் காட்டுவெல்லாம் சுத்தியாச்சு. என் மேல வெயில் படாத நாளே கிடையாது. ஆனாலும் நான் ஒரு நாளும் கருத்ததும் கிடையாது. வெயிலே தான் அலைவேன். உச்சி மத்தியானம் நான் பாட்டுக்கு அலைவேன். ஆனா என் தோழி கொஞ்சம் கூட கற்காது. தமிழ் இல்ல தமிழ். கொஞ்ச தூரம் தான் வெயில்ல போயிட்டு வருவா. அவ மூஞ்ச பார்க்க முடியாது, கரிச்சட்டியா ஆயிரும். ஆமா, ஆதிராவும் அப்படிதான். யாராவது வெயில்ல போயிட்டு வந்தா மூஞ்சி கருப்படிச்சிரும். எனக்கு மட்டும் அப்படி இல்ல, எப்ப பாரு இப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு கருப்பா இருக்கதா ரொம்ப பிடிக்கும். ஏன்? என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுக்காகவே உச்சி மதியானத்துல நின்னுக்கிட்டே நிப்பேன். ஆனாலும் நான் கருக்கவே மாட்டேன். சரி, நம்ம பேசிட்டே இருந்தோம்னா பயணி முடிஞ்சிரும், வாங்க. பேசுறதும் நல்லதா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாளாலும் நிக்கிறேன். ஏண்டா, பயணி முடிஞ்சிரும், பேசிக்கிட்டே போலாம் வாங்க. எங்க ஊர் திருவிழா, பொங்கல், தீபாவளி எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்லையே. அப்பெல்லாம் எங்க ஊர்ல சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, சூப்பரா இருக்கும். இதான் மீனா விட்டு பழம் தோட்டம். உங்க சொந்த தோட்டமா? இல்ல, இது பண்ணையார் வீட்டுக்குள்ளது. பண்ணையார் வீட்டுல அவிய வேலை பார்க்காத. பண்ணையாருன்னா? பண்ணையாருன்னா பண்ணையாருன்னா தெரியாதா? தெரியாத. பண்ணையாருன்னா உங்க கூட ஒரு தலைவன் நச்சாலமோ? ஆமா. அவங்க வீடுதான் பண்ணையார் வீடு. அவங்க வீட்டுல இந்த ஊர்ல இருக்க பாதி சொத்து அவிய கிட்ட தான் இருக்கும். நிறைய தோட்டம், நிறைய வயல் எல்லாமே இருக்கும். இந்த பணக்காடு கூட அவிய பணக்காடு தான். ஓ ஆமா, எங்க ஊர்ல பெரிய பணக்காரவிய அவிய தான். அந்த சாலம பையன் தான். ஆனா நீங்க எல்லாம் க்ளோஸா இருக்கீங்கல்ல? அவன் எங்களோட ரொம்ப மூத்தவன் தான். ஆனா ஜபாலும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல அவங்க ரெண்டு ஃப்ரெண்டு. அதனால நாங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். எங்க கூடயே தான் சுத்துவான். அவன் வீட்டுல அவனும் அவன் அக்கா மட்டும் தான். அவன் ஒரு செல்ல குரங்கு. அவன் வீட்டுல அவன் ஒரே ஒரு பையனால ரொம்ப செல்லம் கொடுப்பாவன். அவன் வீட்டுல எல்லாமே இருக்கும். அவன் அவன் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவான். இந்த காட்டுக்குள்ளதான் வச்சு எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம். அவன் ஆம்பளை பையன்கிட்ட சேதானோ இல்லையோ எங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அது ஒரு நல்ல லைஃப் தான். பொண்ணுங்க கூட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவன் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. அவனுக்கு விளையாட்டு புத்தி தான் எக்கச்சக்க இருக்கும். அவனுக்கு அது ஒரு கொடுப்பு இருந்துச்சு. நாங்க எல்லாம் இதே மாதிரிலாம் அனுபவிச்சதே இல்ல. சொல்ல போனா சொந்தக்கார பிள்ளைங்கிட்ட கூட நாங்க பேசுனது இல்ல. ஏதாவது ஃபங்க்ஷன்ல பாக்குறதோட சரி. இப்படி ஆணும் பெண்ணும் எந்த கள்ளங்கப்படம் இல்லாம இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துன்னா இதே ஊர்ல பிறக்கணும். நாங்க இப்பண்டா பட்டணத்துல பிறக்கலான்னு இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சார், இது வாழ்க்கையில வரோம். மனசுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போறீங்க, இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறீங்க, பயம் இல்லாம எந்த இடத்துக்கும் போயிட்டு வரீங்க. பாம்பு, பள்ளி, பூரா இதை பார்த்து எதுவுமே நீங்க பயந்ததே இல்ல. சரியான காட்டுல நிக்கும், அது ஒரு ஆணுகிட்ட வந்து நிக்கிற, எந்த பயமும் இல்லாம நின்றுகிட்டு இருக்க. இதே பட்டத்துல இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள கூட போக முடியாது. இது எவ்வளவு அழகான வாழ்க்கை. எல்லாம் இயற்கையா கிடைக்குது, நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இங்கே இருந்துருங்க. இல்ல வேண்டாம், காலேஜ் கட்டி முடிச்சுட்டு போயிடுறேன். உங்களுக்கு இந்த ரொம்ப பிடிச்சு பச்சா? ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ இங்கே இருக்க வேண்டியதானே? சொந்தம் இல்லாத ஊர்ல இருக்க முடியாதுல்ல. சொந்தம் இல்லையா? இப்ப சொல்லப்போனா இந்த ஊர்க்காரங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப உரிமை. அழகா காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டியிருக்கீங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அத்தனையும் உன் பேர்ல தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான் இங்க நிறைய உரிமை இருக்குது. இல்ல. அது என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி இல்லாத ஒருவருக்கு ஏதாவது செஞ்சுட்டு அப்படியே காத்தோட்டலாம் முடிவு பண்ணிட்டேன். அத்தடி உங்களுக்கு எத்தான் தண்டி மனசு. என்னது? இல்ல, உங்களுக்கு எத்தான் தண்டி மனசுன்னு சொன்னேன். சத்தியமா சொல்றேன், நான் மனசார சிரிச்சது இங்கதான். பேச்சிலே சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். சரி வாங்க பயணத்துக்கு போலாம். எடி ராணி, அத்தடி பயணி வித்து போச்சா? இப்பதாண்டி ஊருக்குள்ள கொண்டு போறேன். இந்த இவளுக்கு பயணி வேணுமா, அதான் உங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா, நாங்க சொந்தமா இருக்க மாதிரி எங்க தோட்டம் பாரு. வாயை விட்டுறத, பண்ணியா இருக்குதுன்னா விரட்டி விட்டுருவாரு. என்ன சார், உங்களுக்கு பயணி வேணுமா? பயணினா என்னது? டா கையில வச்சிருக்கேனே, இதான் பயணி. அதான் சார், இந்த கருப்பட்டில நாட்டு வெல்லம் அது தயாரிக்கிறது. இத வீட்ல கொண்டு தேய்ச்சி மூட்டுவேன், கூப்பினி வரும். கூப்பினி வந்து கருப்பட்டி தயாரிப்பாங்க. இதை விட்டு தான் எங்க வீட்டு பொழப்பு நடக்குது. கருப்பட்டி? சரி சரி. சரி இங்க வாங்க, நான் பயணி ஊத்துறேன், குடிங்க. நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல தாக்கம் இருக்கும். அப்படியா? ரொம்ப நல்லது உடம்புக்கு. குளிர்ச்ச சூட் நேரம் குடிச்சீங்கன்னா எப்பேற்பட்ட சூடும் போயிடும். ஓ சரி சரி. சரி டி, எல்லாரும் பட்டை இப்படி சாருக்கு பயணி ஊத்தலாம். எடி எனக்கு கருப்பட்டி தரேன்னு சொல்லி நீ தரவே இல்ல. எடி நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன், தர கொண்டு வர தின்னு. டீ கூப்பனி தம்பி எனக்கு வேணும். சரி டி, காய்க்கும் போது சட்டி எடுத்துட்டு வா தாரேன். நான் இதை கொண்டு வச்சுட்டு முள்ளு வேற தரிக்க போகணும். சீக்கிரம் வா, அந்த பட்டை எடு. இரு, நான் பட்டை எடுத்துட்டு வரேன். சார் இந்தாங்க குடிங்க. இது எனக்கும் தாரேன் டீ. என்ன சார், எங்க ஊர் பயணி எப்படி சார் இருக்குது? அமுதமா இருக்கு. இந்த பணம் சூப்பரா இருக்கு. சார் நீங்க குடிக்க சரக்கு விட இது குடிங்க குடிங்க குடிங்க. சரி, இதுல உங்க அப்பாவுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா என்ன? எங்க சார், ஒரு கிளாஸ் 1 ரூபான்னு விக்கிறோம். மிஞ்சி போனா ஒரு 4-40 கிளாஸ் தான் சார் விக்கும். 40 ரூபாய்க்கா இவ்வளவு வசமா ஏறி இறங்குறாங்க? உள்ளூர்காரங்க தானே சார் வாங்கி குடிக்கணும். வெளியில கொண்டு விற்க போனா அதுக்குள்ள அது கெட்டு போயிடும். அப்புறம் மிச்சத்தை கருப்பட்டி போடுவோம். கருப்பட்டி கிலோ 70 ரூபாய் தான். அதுவும் சடங்கான வீட்டுல, கல்யாண வீட்டுல தான் வாங்குவாவ. மத்த ஒரு வீட்லயும் வாங்க மாட்டாவ. அதுவும் 40 ரூபாய்க்கு தரியா 30 ரூபாய்க்கு தரியான்னு கேட்பாவ. நாங்க பெருக்கி போட்டு முறிக்கமா முள்ளி அதுக்கு கூட பத்தாது. இதுல சொந்தக்காரவியா அவியவியன்னு வரவிலும் போறவிலும் ஒவ்வொரு துண்டு எடுத்துட்டு போயிருவாவ. மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும் சார். எங்க அப்பா இத்தனை பணியும் ஏறி இறங்கினா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அதுலயும் பண்ணையார் வீட்டுக்கு பாதியை கொடுத்துடணும். ஏன்? அவிய காடு தானே, அது அவியலுக்காக கொடுத்து தானே ஆகணும். எங்க கூட அலைவான சாலமா அவிய காடு தான். இதெல்லாம் அவிய வீட்டு பண மரம் தான். 100 ரூபாய் கிடைக்குன்னா 50 ரூபாய் அவியலுக்கு கொடுத்துடணும். 50 ரூபாயில? ஆமா சார், 50 ரூபாயில தான் எல்லாம் ஓடுது. சரி டி, நீ குடி சீக்கிரம். டி நுங்கு போட்டிருக்கியா? இல்ல போட்டிருக்கேன், குடி. இந்த கார்டு உங்களுக்கா இருந்தா 100 ரூபாய் கிடைக்கும். சார் இப்போ இந்த கார்டு லட்சக்கணக்குல போகும் சார். இதெல்லாம் வாங்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது பண்ணையார் வீட்டு கார்டு. நீங்க பயணிக்கு எந்த ஊருக்கு போற? செட்டிமெண்ட்டுக்கு தான் போலான்ட்டு இருக்கேன். சரி இரு, நானும் வரேன். அந்த கலெக்ட கொண்டா. நீ எங்க கிளம்பிட்ட? சுடர்லாம் போட்டிருக்க. அவ ஆந்திரால காலேஜுக்கு ஃபார்ம் வாங்க போறேன்னு சொன்னா. காலேஜுக்கு ஃபார்ம் வாங்கறதுக்கா? வாங்கிட்டு வந்துட்டல இப்படி. அதான் அவ காணும், அவளை தேடி போற தான் போய்கிட்டு இருக்கேன். டி ஃபார்ம் 10 ரூபாய் லட்டி சொன்னவ. 10 ரூபாயா? 10 ரூபாயா ஃபார்ம்? 5 ஃபார்ம் வாங்குனா 50 ரூபாய் ஆயிருமே. அத்தி அவ அவளை கொண்டு போலியா? 2 ரூபாயா அவளை கொண்டு போனா. நம்ம ஒரு கண்ணே இல்ல, அவன் தான் சொன்னான் 10 ரூபாயா ஒரு ஃபார்ம் அப்படின்னு. முடிஞ்சுதா? அதான் ஆதரப்புல வீட்டுக்கு வராம இருக்காளே என்னமோ. ஏன் மிரர் காலேஜ்ல படிக்க போறீங்க? அது ஒண்ணு இல்ல சார்,
அது நீங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்கல்ல. சாரி. இல்ல அதுக்கப்புறம் அங்க வந்து படிச்சா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. ஓசில படிச்சா அப்படி இப்படின்னு ஆளை மைக்கி படிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சார்? அதான் வேற காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது ப்ளீஸ் வேற எங்கேயும் படிக்க வேண்டாம், இங்கே படிங்க. ஐயா உங்க மேல உள்ள கோவத்துல எல்லாம் இல்ல, எங்க நன்மைக்காக தான் நாங்க போறோம். அது சரிப்பட்டு வராது, அதுக்குத்தான். உங்க மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. இல்ல, இந்த காலேஜ்லயே படிங்க, தூரத்துல வேண்டாம். யாருக்கா காலேஜ் கட்டணும்னா அவங்களே படிக்கலனா இல்ல, நீங்க வெளியில எங்கேயும் காலேஜ் படிக்க கூடாது, இங்க தான் படிக்கணும். அது வந்து 1 ரூபா கூட ஃபீஸ் வாங்க மாட்டேன். ஃபார்முக்கு கூட நீங்க செலவு பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஒரு புது ஸ்கீம் கொடுத்துருக்கேன். எந்தெந்த வீட்டுல பொண்ணுங்களை படிக்க அனுப்புறாங்களோ அந்த வீட்டுக்கு மாசம் 1000 ரூபான்னு. சார் என்ன சொல்லுதியா? பார்த்தேன், சுத்தி முத்தி எந்த பொண்ணையும் இங்க யாருமே படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வாலிய பிள்ளைங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இப்படி ஏதாவது ஸ்கீம் கொடுத்தா கண்டிப்பா பிள்ளைங்களை படிக்க அனுப்புவாங்க. அதுக்குதான் மேற்படிப்புக்கு அனுப்புற பொண்ணுங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊதியம். பிள்ளைங்களுக்காக இல்லட்டாலும் அவங்களுக்காக அனுப்பதானே செய்வாங்க. காலேஜ் போனா 1000 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக எப்படி 8, 9, 10 எல்லாம் படிக்க வைப்பாங்க. இப்போ இங்குள்ள பிள்ளைங்க 5 கிளாஸ்க்கு மேல படிச்சதே இல்ல. நிறைய சர்வே எடுத்து பார்த்தேன், 5ஆம் கிளாஸ்க்கு மேல எந்த பொண்ணுமே படிக்கல. இது சரிப்படாது. காலேஜ் படிச்சா 1000 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக நிச்சயமா எல்லார் வீட்லயுமே படிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால நிச்சயமா இனி இங்குள்ள பிள்ளைங்க எல்லாமே படிப்பாங்க. எல்லா பெண்களும் படிக்கணும். சார் இங்க பாருங்க, எனக்காக ப்ளீஸ் வேற எந்த காலேஜ்ல சேர வேண்டாம். சரிங்க சார். எடி மெயினா பதனி எடுத்துட்டு வந்துட்டியா? இப்பதான் செம்மத்தி மாடு போப்பற என்ன? அத தங்கங்களை கிட்ட சொல்லி வச்சிட்டோம்ல களை பறிக்கிறதுக்கு. ஆமா நம்ம சுப்ரவீண நினைச்சிருக்காவல்ல, அரிய தோட்டத்துல கடலை எடுக்கணுமா, போவுமா? எவ்வளவு தருவாங்களா? ஒரு சாக்குக்கு ஒரு மரக்கா தருவாங்களாம். சரி போவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இந்த சனிநகர் வீட்ல ஊர் தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் களை பறிக்க செங்கமாலுக்கு அப்புறம் கடலை எடுக்கலாம் போனோம்னா கூலி கிடைக்கும். ஐயோ, இதெல்லாம் கஷ்டமான வேலைகள் தானே. அதெல்லாம் நாங்க ஜாலியா பாத்துட்டு போயிருவோம். சார் 5 பேர் போனோம்னா வேலை செய்யறதே தெரியாது, அலுப்பே தெரியாது. சார் ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா கூலி கிடைக்கும் சார். எடி தங்கங்களை கிட்ட வாரோன்னு சொல்லட்டுமா? சரி சனிக்கிழமை போவோம். ஆதிரா வந்துட்டாளா? அவ இன்னும் வரல சார். அவி காலேஜ்ல படிக்க சொல்லுதாவ. அண்ணா இங்க ஃபீஸ் வாங்கவல்ல அதிகமா? இல்லையா, அவி ஃபீஸ் வாங்கலையா, அதுக்கு பதிலா 1000 ரூபாய் நமக்கு தான் தருவாங்களாம். 1000 ரூபாயா? ஆமா. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாத. இவ வேலைக்கு போவாளா? என்ன, இவ வேலைக்கு போக கூடாது. இல்ல, இவ வேலைக்கு போய் நான் கண்ணால பார்த்தேன்னா இல்ல, நீ வேலைக்கு போக கூடாது. நீங்க என்ன சொல்லுதீங்க? நீ வேலைக்கு போக கூடாது, புரியுதா? வேலைக்கு எங்கேயும் போக கூடாது, யாரும் போக வேண்டாம். என்ன தமிழே இவர் இப்படி சொல்லிட்டு போறாரே? ஏன்டி இவர் உண்ட சாரி கட்டாருன்னு சொன்ன? ஆமா சாரி கட்டாவ, அதனால நீ வந்து பேசிட்டு இருந்தாவ. இவ கிட்ட கூட கேளு. ஆமா தமிழே நல்லதா பேசிட்டு இருந்தாவ. தமிழே அது மட்டும் தெரியுமா, இவி என்னென்னலாம் நம்ம ஊருக்கு செஞ்சிருக்காவ தெரியுமா? நாம நம்ம சீரனமா யோசிக்கிறத விட மத்தவங்களுக்காக கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊருக்கு அத்தனை வாலிய பிள்ளைகளும் படிக்க போதே. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சோமா, 10ஆம் வயசுல 15 வயசுல கட்டி கொடுத்தாமனு இருந்தாவ. இனி அப்படி பண்ண மாட்டாவ, எல்லா பிள்ளைகளும் காலேஜுக்கு அனுப்புவாவ. அதெல்லாம் சரிதான். எனக்கு இன்னமும் அவர் இன்னும் உன்னை விட்ட மாதிரி தெரியல. சேச்சா இவன் நேரம் கூட சாதாரணமா தான் பேசிட்டு நின்னாரு. ஆனா இவ வேலைக்கு போறான்னு சொன்னா அவர் மூஞ்சி செத்து போச்சே. அதானே, இவ வேலைக்கு போறான்னு சொன்னா அவர் கண்ணு கலங்குது. நானே மறுபடியும் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிறாதே, இப்பதான் அதுல இருந்து வெளியில வந்திருக்க. அழுதாவலா? ஆமா, நீ வேலைக்கு போறேன்னு சொன்னா அவர் கண்ணு கலங்கி போச்சுது. பணமத்து கீழே நின்றுக்காவல்ல, தூசி கீசி பட்டிருக்கமா இருக்கும். அதானே அவிய கண்ணு எதுக்கு கலங்க போதே? நான் பார்த்தேன், அவிய கண்ணு கலங்கிச்சுது. அவளுக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் இங்க இருந்து போயிட்டாவ. நீ வேலைக்கு போறேன்னு சொன்னா அவிய கை கால் எப்படி ஆடிச்சு தெரியுமா? அதெல்லாம் வேலைக்கு கொண்டு விட மாட்டாரு. இங்க பாரு, ரொம்ப அவர் கூட சேர்ந்து சுத்தாத சரியா? சரி தமிழே. இல்ல நான் பையனி குடிக்க வந்துகிட்டு இருந்தேன், அதான் வாரிலான்னு கூப்பிட்டேன், வாரேன்னு சொன்னாவ. அதெல்லாம் சரிதான் டி, அவருக்கு இன்னும் உன் மேலுக்கு காதல் போலன்னு தான் நினைக்கேன். இங்க பாரு, உனக்காக பட்டணத்தையே விட்டுட்டு இங்க வந்து கிடக்காருன்னா உன் மேல எவ்வளவு காதல் இருக்கணும். அன்னைக்கு அவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஊரை விட்டு போகாம இன்னும் ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு காதல் இருக்கணும். இங்க பாரு, வேண்டாம் சரியா? காதல அவ்வளவு லேசில எல்லாம் தூக்கி எறிய முடியாது தெரியும்ல. சேச்சா அவையதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாவல்ல, அதெல்லாம் சரிதான். அவர் இனி உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டாரு. அவருக்கு உண்மையான பாசம் இருக்குது. அவரை இனி உன்னை கெட்ட பேர் வாங்க விட மாட்டாரு. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள நீ இருக்க, அத மறந்துடாத. என்னைக்கும் காதல் அழியாது, அத மறந்துடாத.
காதல் தேடி வாழ்ந்த தாளை கை கூடி வந்த இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். அவர் மனசுல இருக்க காதலே என்னைக்கும் போகாது. இங்க பாரு, நீ ரொம்ப நெருங்கி பழகி மறுபடியும் அவர் மனசுல காயத்தை ஏற்படுத்திடாத. என்ன சொல்ற? அவ சொல்றது உனக்கு புரியல. அவர் மனசுல காயத்தை ஏற்படுத்திடாதேன்னு சொல்றா. ஏற்கனவே பெரிய காயமா இருக்கு, மறுபடியும் பெரிய காயத்தை ஏற்படுத்திடாதேன்னு சொல்ல வரேன். இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். அவன் பிரிந்த போது பார்க்க துடித்தாள் அந்தோ பரிதாபம். காதலின் தண்டனையா, காதல் தோல்விய வேதனையா. ஆசை வச்சது ஒரு பாவமா? நீ இன்னொருத்தருக்கு சொந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால மறக்க முடியல. உன்னை வேண்டான்னு எனக்கு சொல்ல முடியல. கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் போல கொடுத்துட மாட்டாரான்னு பேராசை. உன்னை எனக்கு கடவுள் கொடுத்தானா உண்மையை சொல்ல உன்னை நல்லா பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன். ஒருவேளை அந்த கடவுளுக்கு என் மேல இறக்க இருந்தேன். ஒருவேளை ஒன்னு எனக்கு கொடுத்துட்டாருன்னா, நான் கடவுள்கிட்ட கேட்காம இருந்தேன். நீ கேட்கல, அதனால நான் உனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா, அதனாலதான் நான் தினமும் கேட்கிறேன். கடவுளை எனக்கு கொடுத்துருங்க, யாரானியா என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். அவ கொஞ்ச நேரம் என் கூட இருந்தாலே நான் உலகத்தையே மறந்துருந்தேன். காதல் தேடி வாழ்ந்த தாளை கை கூடி வந்த வேளை பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னி என்ன லீலை. அவன் எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவன் வேணும். அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். என்னால விட்டு கொடுக்க முடியலையே. கடவுளே, அவன் ஏன் சொத்து, அவன் எனக்கு அனவா, எனக்குன்னு பிறந்தவா. என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லா பாத்துக்கிடுவேன், நல்லா பாத்துக்கிடுவேன், சத்தியமா நல்லா பாத்துக்கிடுவேன். அவளுக்கு எந்த குறையும் வராம நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அவன் என்கிட்ட தான் சந்தோஷமா இருப்பான். அவளை நான் நல்லா பாத்துக்க முடியும். அவன் வேற எங்கேயும் போய் கஷ்டப்பட கூடாது, அவன் வேற எங்கேயும் போய் கஷ்டப்பட கூடாது. அவன் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. கடவுளே, அவன் எங்கேயும் போய் கஷ்டப்பட கூடாது. என்கிட்டே கொடுத்துருங்க, என்கிட்டே கொடுத்துருங்க, நான் நல்லா பாத்துக்கிடுதேன். அவளை எங்கேயும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க. அவன் கஷ்டப்பட்டா நான் தாங்கிக்கிட மாட்டேன். அவளுக்கு வர வேண்டிய கஷ்டத்தை எனக்கு கொடுங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும். எனக்கே எனக்கே என்னை பிடிக்கவில்லை. காரணம் கேட்டால் தெரியவில்லை. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றேன். என்ன என்ன ஒண்ணு இல்ல, இங்க நல்ல பாம்பு நடமாடும், இங்க நிக்க கூடாது, அத சொல்ல வந்தேன். கிளம்புங்க. சரி சரி. காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக. காத்திருந்து காத்திருந்து பழகியவன். ஒருவேளை உங்க காதல் உண்மையானதுன்னா, அந்த கடவுளுக்கே உங்க காதல் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா, உங்ககிட்ட இருந்தா அவன் நல்லா இருப்பான்னு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா அவ உங்ககிட்ட சேருவா. டேய், இப்ப என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். உண்மை காதல் தோத்து போகாது. இல்ல, நான் சுயமா தான் யோசிச்சேன். என் ராணி நல்லா இருக்கணும். சாரி சாரி
என்னால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதே நேரத்துல என்னால அவளை மறக்க முடியல தமிழ். என்னால மறக்க முடியல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன். என் மனசை விட்டு அவளை இறக்கி வைக்க முடியல. சாரி சாரி. என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வரவும் விட மாட்டேன். எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். சாரி. தமிழே என்னடி காலேஜுக்கு போனி என்னாச்சுது? ஒரு ஃபார்ம் 10 ரூபாயா வாங்கவே இல்ல. அதான் தலைவரிக்கு போகும்ல, அதுல 150 ரூபா கிடைக்கல, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு அவசியம் இல்ல, வேலைக்கு போக வேண்டாம். என்னது வேலைக்கு போண்டாமா? இங்க பாரு, நான் வேற சின்ன தரட்ட வீரப்பா பேசிட்டேன், வேலைக்கெல்லாம் போறேன்னு. இப்ப வேலைக்கு போறேன்னு சொன்னா வேண்டாம். வேலைக்கு போனா இங்க சிலது மனசு வலிக்கும், போக வேண்டாம். என்ன சொல்ற? சில பேர் வேலைக்கு போனா சில பேருக்கு மனசு வலிக்கும், போக வேண்டாம். வேற ஏதாவது பண்ணிக்கலாம். நம்ம செல்வா சார் இல்ல, செல்வா சாரா, ராணிக்கு பிரச்சனை வந்துடும், வேண்டாம். பிரச்சனை வராது, அங்க படிச்சா மட்டும்தான் நல்லது. அந்த காலேஜ்லயே படிச்சுக்கலாம். அது இன்னும் 1 மாசம் ஆகும் போலுக்க. ஆமா, ஏற்கனவே 1 வருஷம் போச்சுது, இன்னும் 1 வருஷம் தானே, போனா போட்டோம். இப்ப என்ன நம்ம என்ன கல்யாணம் பண்ணிட்டு போறோம்? படிக்க தானே போறோம். இட்டி சின்ன திறமை என்ன ரொம்ப பேசாவட்டி. உண்மை காதல ஜெயிக்கும்டி. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அப்ப என்ன நானே சின்ன தரைய பொய்யாவா லவ் பண்ணிட்டு இருந்தேன்? அதான் சொல்றேன், உண்மை காதல் ஜெயிக்கும். காதலே கல்யாணத்துல தான் முடியும்னு இல்லை, மரணம் வரைக்கும் சுமந்துகிட்டு இருக்கதும் உண்மையான காதல் தான். காதல் எல்லாமே கை கொடுன்னு அவசியமும் இல்லை, நினைச்சுக்கிட்டே காலத்துக்கு இருக்கிறதும் உண்மையான காதல் தான். சொல்ல போனா சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்குத்தான் வலிமை அதிகம். காதல் மிக அழகானது, ஆனா அது சில பேர் கையில கிடைச்சா மட்டும்தான். காண கிடைக்க கூடாதது ஒரு பொக்கிஷம், அது பெண்ணு. அது நல்ல மனுஷன் கையில தான் சேரணும். அவ ஒரு புஸ்தகம் மாதிரி. ஆனா இங்க அந்த புஸ்தகம் யார்கிட்ட போய் சேரணும்னு தான் தெரியாம சேர்ந்துகிட்டு இருக்கு. புத்தகத்தையே பிடிக்காத ஒருத்தன் கையில தான் அந்த புத்தகமே போய் சேருது. எல்லாம் தலைகீழ தான் நடக்கல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மை காதல் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ உண்மை காதலை பார்த்திருக்க? என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? அப்ப நம்ம பண்றதுலாம் என்னது? நம்ம காதலே 2 பேருக்கு வந்த காதலே, சேர்ந்த காதலே. சேராத காதலை நீ பார்த்திருக்க? சேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொல்ல காதல் வைக்கிறதுக்கு பேர் தான் காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன். தனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொருள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையான காதலே. கண் கூட பார்த்துட்டேன். சேராத காதல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காதலுக்காக அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுறதுக்கு பாரு, அவங்களுக்காக கண்ணீர் சிந்துறாங்க பாரு, அது உண்மையான காதலே. காதலின் ஆழம் இன்னதான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஆழத்தை பார்த்துட்டேன். நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறது. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறது. சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. நீ யாரு காதலை பத்தி பேசிட்டு இருக்க? பார்த்தே, தனக்கு கிடைக்காது, தான் கூட சேராதே, வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண்ணே சிந்தி அந்த காதலுக்காக வேண்டது இருக்கு பாரு, அது கொடுமை தானே. பார்த்துட்டேன். நமக்கு இது சொந்தமே இல்லை, ஆனா அது நமக்கு பிடிச்சிருக்கு, அது நம்ம கைக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது மேல கொல்ல பாசமும் காதலும் வைக்கிறது இருக்கு பாரு, நரக வெளியே விட கொடுமையானது. அப்படி யாருங்க அனுப்பிச்சிட்டு இருக்கா? அது நரக வழிதான் அப்படின்னு யார் இருக்கா? இப்பெல்லாம் உண்மை காதல்னு எதுவுமே கிடையாது. உண்மை காதலே ஒண்ணு இல்லடி, வீணா புலம்பிக்கிட்டு இருக்காதடி, போய் வேலையை பாருடி. அப்படி நீயும் நான் தான் நினைச்சுக்கிட்டா. உண்மை காதல் இருக்குடி. ஏன்னுட்டு சொல்ற? உண்மை காதல் இருக்குதா? சான்ஸே இல்ல, போடி. நான் பார்த்தேன்டி, நான் பார்த்தேன். இவ பார்வையும் சரியில்லை, இவ மொழியும் சரியில்லை. எட்டி, நான் வீட்டுக்கு போறேன். அட பேதல மக்கா, நீங்க என்ன போவலையாங்க? எட்டி மீனா, இவ உண்மை காதல பார்த்தாலான்டி? அப்படி ஒண்ணலாம் இல்லவே இல்ல, பொய்யான காதல் தான் இருக்கு. அது ஆதிரா கூட பார்த்தா, நீ தானே பார்த்தலாட்டி? ஆமா, எங்க அண்ணே. டி, இப்ப சொல்ல மாட்டி, எங்க அண்ணே முன்னாடி நீ ஜாம் ஜாம்னு வாழணும் மாட்டி. எங்க அண்ணனை விட சூப்பரா ரிச்சா படிச்சவனா கவர்மெண்ட் வேலைய விட பிசினஸ் பண்றானா பார்த்தாண்டி நீ கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு, எங்க அண்ணன் முன்னாடி கெத்த கார்ல வந்து நீ இறங்கணும் மாட்டி. நானே உன் கார் கண்ணாடி திறந்து விடணும் மாட்டி. நல்லதான் இருக்குதே. சத்தியமா சொல்றேன், அத மட்டும் நீ பண்ணாம இருந்தா கொன்னு சொல்லிட்டேன். எங்க அண்ணனை விட ரிச்சா இருக்கணும் நீ. எப்படி கலட்டி விட்டுட்டான் பாத்தியா? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கடற்காடுக்கு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு குளம், இன்னும் ஒரு சொன்னாவளே எங்க அம்மா,
அங்க 60 பவுன் நகை போடுதாவலாண்டி. 60 பவுன் நகையும் கவர்மெண்ட் மாப்பிள்ளனால பைக்குலாம் கொடுக்காவலாம். அப்படியா? ஆமா, அதுக்கு எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காவ. எங்க அண்ணனும் ஒண்ணு கூட சொல்லாம தலையாட்டாம நின்னுக்கிட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு சம்மதம் தானே அர்த்தம். இப்ப சொல்லுதண்டி, அவன் கட்டிக்க போற பொண்ணு 60 பவுன் போட்டு வந்து இறங்குனா, நீ அதை விட டபுளா போட்டு வந்து இந்த ஊர்ல இறங்கணும். இவளையா நம்ம வேண்டான்னு சொன்னோன்னு எங்க அண்ணன் தலைக்காட்டுல அடிச்சுக்கணும். அவனுக்கு இதுக்கப்புறம் நிம்மதியே இருக்க கூடாது. உண்மை காதல தொலைச்சல்ல, உன்னை காயப்படுத்தினால, கேவலம் பணத்துக்காகவும் நகைக்காகவும் உன் காதல தூக்கி எறிஞ்சால, பலா பணத்துக்காக உருகி காதல் சொப்பலி வேண்டான்னு சொன்னால, உன் மனசுல ஆசையை விதைச்சிட்டு இப்ப எனக்கு நீ வேண்டாம் பணம் காசுதான் வேணும்னு உன் முன்னாடி அடையாளம் பாரு. அவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டனடி. விடுடி, காதலிச்சிருக்கல பள்ளி வாங்க தோணல. என்ன செய்ய, ஏன் பொல்லாத நேரம் பணம் ஏற வீட்டுல பிறந்துட்ட. அவர் லக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, அதுக்காக சின்ன வயசுல இருந்து உருகி உன்னை காதலிச்சிட்டு, நீ வேண்டான்னு சொன்னப்பெல்லாம் உன்னை விரட்டி காதலிச்சிட்டு, இப்ப அவர் நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை வேண்டான்னு தூக்கி எறிறது எவ்வளவு பெரிய துரோகம், பச்சை துரோகம்டி. எல்லாம் இருந்தும் காதல சேராதானே, எல்லாத்தையும் விட்டுட்டு வர காதல தான் நான் பார்த்திருக்கேன். காசு பணம் வந்தோன்னா காதல தூக்கிடுற இவனை மாதிரி ஈனப்பயல்களுக்கெல்லாம் நீ கிடைக்கவே கூடாது. காதலிச்ச பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காதலிச்சவனுக்காக அவ இருந்த இடமே சொர்க்கம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பத்தியில கேவலம் பணத்துக்காக காதலியை தூக்கி எறிஞ்சிட்டான் பச்சை திராணி. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததேனா, நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றேன், உன் உருவம் கண்களிலே பதிந்ததேனா, கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன். என் தமிழே, உண்மை காதல் உலகத்துல இருக்குதா? இருக்குதுட்டே, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில. ஏன் நம்ம ஊர்ல இருக்கலாம், நம்ம இடத்துல இருக்கலாம், நம்ம கூட இருக்கவங்கிட்ட கூட இருக்கலாமே. தமிழ் இப்பெல்லாம் பேச மாட்டாளே. இன்னைக்கு இந்த வீட்டை நான் அடிச்சு நொறுக்கல. நான் சின்ன தெரியல. ஏமா வெளியில வாங்க. குதிரவாளி வெளிய வாடி. வைக்கல வெளிய வாடி. ஏன் பொண்ணு பத்தி தப்பா பேசிருக்கீங்க? யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அம்மா வெளிய வாயிலா இல்லையா? இல்ல வீட்டோட வச்சு அடிச்சு நொறுக்கிறேன். வெளிய வாங்க. இல்ல நீ வெளியில வரட்டல. இரு, இப்ப வீட்டோட வச்சு என்ன பண்றீங்க மட்டும் பாரு. ஓவால பேசிருக்கீங்க, யாருக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. எவ்வளவு தெரியும் கொச்சை பேசிருப்பீங்க. வெளிய வர போறியா இல்லையா? கோட்டை குழப்பாத, வெளிய வா. இந்த சின்னத்தை பத்தி தெரியல, வெளிய வா.